மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தெய்வ திருக்கல்யாணம் பகுதியில் உங்கள் அனைவரையும் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே அழகா தெய்வ கல்யாணம், தெய்வ அடியவர்களின் திருமணம்னு நம்ம பல அற்புதமான வைபவங்களை நம்ம ரசிச்சுக்கிட்டே வரும். நம்ம வீட்டில் மங்களமான விஷயங்கள், திருமணம், இது மாதிரி சுப நிகழ்வுகள் இதையெல்லாம் கேட்க கேட்க அதற்கான அதிர்வலைகளும், அதுவும் இந்த மாதிரி கொரோனா காலகட்டங்களில் ரொம்பவே மனசெல்லாம் சஞ்சலப்படும் வேளையில் இது மாதிரி ஒரு சுப நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் புத்துணர்ச்சியை கண்டிப்பாக தரும். அதுவும் இன்று யாருடைய திருமண வைபவம் தெரியுமா? ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம். பொதுவாகவே திருமணங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சீதா கல்யாணம், பார்வதி கல்யாணம், வள்ளி திருமணம், மீனாட்சி திருமணம் அப்படின்னு பெண்களை கொண்டே அந்த திருமண வைபவத்தை சொல்லுவார்கள். ஆனா ஸ்ரீனிவாச கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு திருமாலை முதற்கொண்டு சொல்லும் ஒரு கல்யாண பேர் மாதிரி தெரியும். ஆனா இதுவும் பார்த்தீர்கள் என்றால் பெண்ணை மையப்படுத்தியே சொல்லப்படும் திருமணம். ஏன்னா நிறைய பேர் நினைப்பாங்க, இல்லையே ஸ்ரீனிவாசன் என்பது அந்த வேங்கடவனின் அழகான பெயர் அல்லவா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா உண்மையில் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஸ்ரீ திரு என்றால் லக்ஷ்மி என்று பொருள். நிவாஸ் அதாவது நிவாசம் அப்படின்னா இல்லம் என்று பொருள். இன்னைக்கும் நிறைய பேர் வீட்டுகளில் பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு பெயர்னு ஒன்று உண்டு. அந்த காலத்தில் இதெல்லாம் ரொம்ப அழகான பழக்கம். வீடுகளுக்கு பெயர் வைப்பார்கள். ஏன்னா வீடு என்பது ஒரு உயிருள்ள பொருளாக நினைத்து நாம் நினைக்கும் நம்முடைய நல்ல நினைவலைகளை வைத்து கொண்டு நமக்கு, நீங்கள் கூட பாருங்களேன், எங்கேயாவது போயிருப்போம் ஊர் அல்லது ஏதாவது தேசாந்திரம் போகும் பொழுது கூட நம்ம என்ன சொல்லுவோம், ஏதோ வேலை விஷயமா வந்துட்டேன், இல்லை ஏதோ தேவைக்காக வந்துட்டேன், ஆனால் தெரியல என்னைக்கு போய் எங்கள் வீட்டில் ஒரு 4 சவறு வீடாக இருந்தாலும் நம்ம வீட்டு ஒரு கட்டாந்தரையில் படுத்து தூங்குறதுன்றது ஒரு நிம்மதியான ஒரு உணர்வு தரும். அப்படி என்றால் என்ன? வீட்டிலும் தேவதைகள் நம்மை காக்கின்றன. இப்படி நிவாஸ் என்று இல்லங்களுக்கும் பெயர் வைக்கும் பழக்கம் நிறைய உண்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அடுக்கு மாடிகள் வந்துடுச்சு, ஃப்ளாட்டுக்கு பெயர் வைக்கிறாங்க. ஆனால் அன்று இல்லங்களுக்கும் பெயர் வைப்பார்கள். அப்படி ஸ்ரீ என்ற லக்ஷ்மியினுடைய வீடு எது தெரியுமா? ஸ்ரீ நிவாஸ் என்ற பெருமானுடைய அற்புத மார்பு. திருமால் மார்பில் வாழும் லக்ஷ்மி, ஸ்ரீ வைகுண்டம் ஆளும் மகாலட்சுமி, தேவர்கள் போற்றும் அஷ்டலக்ஷ்மி, திருவருள் புரிய வீட்டிற்கும் நாட்டிற்கும் வாவா லக்ஷ்மி என லக்ஷ்மியை தாயாரை வணங்கினால் நமக்கு எண்ணற்ற பலன்கள் உண்டு. இதனால இன்றிலிருந்து நாம் தெரிந்து கொள்வோம், ஸ்ரீ நிவாச திருமணம் என்பதும் லக்ஷ்மி நிவாஸ் என்ற திருமாலுடைய மார்பில் வாழும் அவளுடைய அற்புத திருமணம் என்று. சரி, திருமாலை நாம் எப்படியெல்லாம் தரிசிக்கலாம்? நின்ற கோலத்தில் தரிசிக்கலாம், கிடந்த கோலத்தில் தரிசிக்கலாம், இருந்த கோலத்தில் தரிசிக்கலாம். அப்படின்னா நின்று அமர்ந்து படுத்த நிலையில் 108 திவ்ய தேசங்களில் நாம் தரிசிக்கலாம். அது எப்படி 108 திவ்ய தேசம்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நாம் மனித வாழ்வில் தரிசிக்க முடியும் தலங்கள் 106. அப்போ மிச்சம் 2 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று திருப்பார்கடல், இன்னொன்று பரமபதம் என்று ஆழ்வார்களாலும் மற்ற அருளாளர்களாலும் ஏங்கப்படும் அந்த ஸ்ரீ வைகுண்டம். இந்த 2 தலங்கள் நாம் இந்த இன்னுயிரை விட்டு நீங்கி முக்தி பெறும் தருவாயில் தரிசிக்கப்படும் அற்புதமான விஷயம். சரி, எதை வைத்துக்கொண்டு திவ்ய தேசங்களை பெரியோர்கள் வகுத்தார்கள்? ஆழ்வார்கள் மங்களா சாசனம் செய்த தலங்களே திவ்ய தேசங்கள். அதாவது 12 ஆழ்வார்கள்னு சொல்லுவாங்க. சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வைஷ்ணவ பாரம்பரியத்தில் 10 ஆழ்வார்கள்னு சொல்லுவாங்க. ஆண்டாள், மதுரக்கவி ஆழ்வார் நீங்களாக. ஆனால் பொதுவாக நாம் நம்மாழ்வாரின் சீடராம் மதுரக்கவி ஆழ்வார், பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையாம் ஆண்டாளையும் சேர்த்து 12 ஆழ்வார்களாக நாம் வணங்குகின்றோம். அவர்கள் எந்தெந்த தலங்களுக்கு சென்று அல்லது இருந்த இடத்திலிருந்தே எந்தெந்த தலத்து திருமாலை வணங்கி அவர்கள் பாசுரங்களை மங்களா சாசனம் அதாவது பாடினார்களோ, அந்த திருமாலை போற்றி அற்புதங்களை கொடுத்தார்களோ, அந்த தலங்களை தான் நாம் திவ்ய தேசங்கள் என்று சொல்கிறோம். அப்படி அவர்கள் பூலகத்தில் 106 நம்முடைய பாரத தேசத்தில் பாடியிருக்கின்றார்கள். 2 கஷேத்திரங்களாக பார்க்கடலையும் வைகுண்டத்தையும் பாடியிருக்கிறார்கள். இப்படி 108 திவ்ய தேசங்களில் முதல் திவ்ய தேசம் பூலோக வைகுண்டம்
திருமால் வணங்கும் அந்த பாரம்பரியத்தில் கோயில் என்றாலே நம் நினைவுக்கு வருவது எந்த தலம் தெரியுமா? கோயில் என்பது திருவரங்கம், பள்ளி கொள்ளும் இறைவனின் அருளரங்கம் அப்படின்னு கோயில்னு சொன்னாலே திருச்சி மாநகரத்தில் காவிரி கரைக்கு இருக்கும் அற்புதமான ஒரு திவ்ய கஷேத்திரம், முதல் திவ்ய கஷேத்திரம் நமக்கு ஸ்ரீரங்கம் நினைவுக்கு வரும். ஆனாலும் இந்த பூ உலகத்தில் ஒரு அற்புதம். திரேதாயுகம் அப்படின்னாலே நமக்கு ராமபிரான் ஞாபகத்து வருவார். துவாபர யுகம் அப்படின்னாலே கிருஷ்ணன் ஞாபகத்து வருவார். கலியுகம் அப்படின்னு சொன்னாலே எல்லோர் மனதிலும் கண்டிப்பாக ஞாபகத்திற்கு வருவது திருமலை அப்பன், ஏழுமலை வாசன், கோவிந்தன். ஸ்ரீரங்கத்திற்கு கூட போகாத சில மக்கள் இருப்பார்கள். ஆனால் திருப்பதின்னு சொல்லும் பொழுது அவர் வாழும் தெய்வம், பேசும் தெய்வம், பலருடைய குறைகளை போக்கும் தெய்வமாக, கலியுக கடவுளாக அருள்பாலிக்கின்றார். அந்த திருப்பதி மலை ஆண்டவன், பத்மாவதி தாயார் அவர்களுடைய திருமண வைபவம் தான் அந்த ஸ்ரீனிவாச திருமணம். ரொம்ப அற்புதம். திருமணம் வீட்டில் கேட்டாலே நல்லது. அதுவும் தாயார் பத்மாவதியினுடைய திருமணம், என்றென்றும் நம்மை காக்கும் கலியுக கடவுள் திருமலை அப்பனின் திருமணம் அப்படின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த அற்புத வைபவத்தை தான் நாம இன்றிலிருந்து தினம் தினம் கேட்க போகின்றோம். கேட்கும் உங்கள் அனைவரின் வாழ்விலும் எல்லா சௌபாகியங்களையும் லக்ஷ்மி தேவியும் திருமாலும் வழங்குவார்கள் என சொல்லி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.